உங்க கண்ணு முன்னாடி என்ன கொண்டு போய் நிறுத்துங்க. பிரிஞ்சிருக்கிறது இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே பிரிஞ்சு தவிக்கணும். என் அப்பா ஆத்தா 2 பேரும் நான் சின்ன வயசா இருக்கும் போதே செத்து போயிட்டாங்க. எனக்கு இருக்கிற 2 பொண்ணுங்களோட சேர்த்து நீயும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான். உனக்கு இன்னும் 10 நாள் தரேன். அதுக்குள்ள என் பிள்ளை சரவணனை விட்டு வேலைக்கு போயிரு. எனக்கும் இந்த வீட்டுக்கும் ஒரு உறவு வேணும். என்னையும் அழகி மாதிரி நினைச்சுக்கோங்க. நான் எப்ப வேணாலும் இந்த வீட்டுக்கு வந்து போலாம்ல? தாராளமா வந்துட்டு போலாமா? இது உங்க வீடு மாதிரி. அது போதுங்க. அழகி பார்க்கலனாலும் அழகி வாழ்ந்த வீட்டுக்கு வந்து உங்களெல்லாம் பார்த்துட்டு போறது மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குங்க. நீயும் என் மக மாதிரிதாமா. எப்ப வேணா இந்த வீட்டுக்கு வரலாமா? ஏ பாண்டி, ஏன் 2 நாளா வீட்டுக்கு வர காணோம்? என்ன பண்ணிட்டு இருந்த? ஸ்டேஷனுக்கு போனா வேலை வேலைன்னு மூழ்கி கிடப்பிய. நான் எம்புட்டு நேரம் தனியா கடந்து தவிக்கிறது. இல்லப்பா, ஒரு என்கவுண்டர் மேட்ரு, அதான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். நீயும் மாசத்துக்கு 2 பேரை சுட்டு தள்ளிட்டு தான் இருக்க. குத்தவாளியை குறைஞ்ச மாதிரி இல்ல. அம்மா, இவனுக்கு என்கவுண்டர்ல ஆளை சுட்டு தள்ளுறதா வேலை. இவனுக்கு பொய் பித்தலாட்டம் ஏமாத்துறவங்க யாரையுமே பிடிக்காது. நேர்மதா இவனோட வலிமையை. சரிங்க, நான் கிளம்புறேன். ஏம்மா, இருந்து சாப்பிட்டு போலாமா? இல்ல, இன்னொரு நாளைக்கு வரேன். போயிட்டு வரேன். ஜோடி ஜோதி தப்பிச்சிட்டா ஆத்தா. வெக்கமா இல்ல உங்களுக்கெல்லாம்? எதுக்குடா தாடியும் மீசையும்? 6 அடிக்கு ஆள் வளர்ந்தா மட்டும் பத்தாதுரா, புத்தியும் வளர்ந்து நிக்கணும். பொசுக்கிட்டு வாங்கடான்னா பறக்க விட்டுட்டு வந்தா நிக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் எதுக்குடா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை? 4 முழம் புடவை வாங்கி தர, இடுப்புல சுத்திக்கங்க. அத்தா, இந்த ஒரு தடவை அத்தா. பேசாதரா. உங்களை அமிச்சதுக்கு நானே அவளை தேடி போய் தலைமுடிய புடிச்சு இந்த மீன் வெட்டுற மாதிரி வெட்டி இருப்பேன். நீங்க எல்லாம் வீரமானவங்கன்னு சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? அத்தா, அந்த போலீஸ்காரங்க அங்க வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க மட்டும் அங்க வரலனா அந்த ஜோதிய மலை மேலேயே புணமாக்கி காக்கா குருவிக்கு இரையாக்கி இருப்பேன். வாய மூடுறா. இந்த வீர வசனத்துக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. கொன்னுபிட்டு இலவசேதி வந்து சொல்லுவீங்க குலதெய்வம் கோயிலுக்கு பொங்கல் வைக்கலாம்னு நினைச்சேன்டா. அத்தா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு அத்தா. சங்க நெரிச்சு விடுவேன். அவ மட்டும் தப்பிச்சு போய் ஏதாவது உளறி வச்சா நான் மழையிலையும் வெயிலையும் நனைஞ்சு சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் அவ கைக்கு போயிருமேடா. அப்புறம் நம்ம 2 பேரும் பாண்டி கோயில் வாசல்ல நின்னு அம்மா தாயேன்னு பிச்சை கேட்க வேண்டியதா. இங்க தலை குனிஞ்சு என்னடா பிரயோஜனம்? ஒரு வேலையை செய்ய சொன்னா அதுக்கு எதிரா எத்தனை பேர் வந்தாலும் வெட்டி சாச்சிட்டு இல்லடா வந்து நிக்கணும். அவன் தாண்டா வீர. இப்படி வெறுமனை வந்து கையை பிசைஞ்சிட்டு நிக்கிறதுக்கான வண்டியை கொடுத்தாச்சா? ஆத்தா, வேற யாராவது குறுக்க வந்திருந்தா அவனுக்கும் சேர்த்து பாலை ஊத்திருப்பேன். வந்தது போலீஸ், சாதாரண போலீஸ் இல்ல, என்கவுண்டர் போலீஸ். அதான் ஆத்தா, பயந்து போய் ஓடி வந்துட்டோம். ஏய், என் கூட இருந்துட்டு இப்படி எல்லாம் எப்படா பேச வருது? கண்டுபிடிச்சிடறான் ஆத்தா. அவளை பாக்குற இடத்துல பணமாக்கணும். என்கிட்ட இருந்து தப்பிச்சு போனால அவளுக்கு என்ன கதின்னு புரியணும். அவ செத்தாதான் நான் நிம்மதியா உட்காந்து வெத்தல போட முடியும். இல்லைன்னா எச்சல தாண்டா போடுவாங்க.
ரூபாயா 2 ரூபாயாடா? எத்தனை கோடி ரூபாய் சொத்துடா? அதெல்லாம் நம்ம கைக்கு வரணும்னா அவ உசுரோட இருக்க கூடாது. அத்தா, நான் இருக்கும்போது நீ எதுக்கு கோவப்படுற? கோவப்படாம எப்படி இருக்க முடியும்? ஆத்தா, அண்ணனை திட்டாத ஆத்தா. தேடி அவ தலையை வெட்டி எடுத்துட்டு போலான்னு தான் ஆத்தா சொல்லிச்சு. நீங்க ஃபோன் பண்ணதுனால தான் நாங்க வர வேண்டியதா போச்சு ஆத்தா. ஏய், ஆத்தா பேசாதீங்கடா. ஏய், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்கடா. நாம ஒருத்தர் வேணான்னு முடிவு பண்ணிட்டா அவங்கள நம்ம கூட வச்சுக்க கூடாதுடா. அப்புறமா நாமளும் நிம்மதியா இருக்க முடியாது, அவங்களும் நிம்மதியா இருக்க முடியாதுடா. தஞ்சாவூர் பொம்மை மாதிரி அங்கிட்ட இங்கிட்ட தலையாட்டிட்டு இருக்க வேண்டியதா. அத்தா, உனக்கு இருக்கிற கோபம் வைராகியம் தான் எனக்கும் இருக்கு. அவ உன்னை மட்டும் ஏமாத்திட்டு போல, நம்ம எல்லாத்தையும் ஏமாத்திட்டு போயிட்டா. அவளால எம்புட்டு தூரம் போயிருக்க முடியும்? அவ எங்க போனாலும் என் கண்ணுல இருந்து தப்பிக்க முடியாது. அவ தலைய நீ சொன்ன மாதிரியே வெட்டி பைக்குள்ள போட்டு கொண்டு வர. ஏய், இந்த பேச்சு வார்த்தையில இருக்க கூடாதுடா, செய்கையில இருக்கணும். போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. சரி அத்தா. ஏய், நான் திட்டேன்னு தப்பா எடுத்துக்காத. எல்லாம் உன் மேல இருக்கிற அக்கறையில தான். நீ நல்லா இருந்தா தானே நான் நல்லா இருக்க முடியும். சரி அத்தா. சரி போ. வரேன் அத்தா.